இதனால தான் அந்த காலம் தான் அவ்வளோ பெருமையாக பேசியிருக்கு, அவ்வளோ விஷயம் இருந்திருக்கு. வேறு சும்மா இல்லை. அன்றைக்கி இல் வாழ்க்கை, இன்னைக்கு இல்லை வாழ்க்கை. சுருக்கமாக சொன்னால் தான் அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே. கம்மாயில் போய் கரம்ப மண், அந்த கடைசியாக தண்ணியில் தேங்கியிருக்க மண்ணை எடுத்து தலைக்கு போட்டு குளிப்பாங்க. பல மினுமினுன்னு இருக்கும். சிவக்காய் ஷாம்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அன்றைக்கி அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்துட்டா நெழுன்னு வந்து 5 அடி நீளத்துக்கு விழுந்திருக்கு, தர வரைக்கும் வந்து விழுந்திருக்கு. இன்றைக்கி விழு தனியாக விழு தொப்புன்னு. ஏன் லட்சுமி வேறு வாங்கிட்டேன்டி, இப்போ 100 ரூபாய்க்கு புதுசு வலுன்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தியா. அதில் இப்போ என்னென்னமோ சேனல் வச்சு ஜாக்கிட்டு அப்புறம் ஸ்க்ரீன்லாம் போடுறாங்க. கொசு வலை மாதிரிலாம் ஒன்று தைக்கிறான், கொசு கடிக்காமல் இருக்க. கண்ணாடி வச்சு விட்றான், அதை பார்த்து 4 பேர் சீவிக்கிட்டே போகிறாங்க. விளையாங்க சீவிக்கிட்டு. அப்புறம் இப்போ சேனல் வச்சு 2 கயிறை வேற கட்டி தொங்க விட்டு போகிறேன். அந்த கயிறுக்குள்ள போல குண்டை வேற கட்டி விட்டு அந்த அம்மா பஸ்ஸில் இருந்து ஒருத்தன் கண்ணை கலைக்காவே அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் 6 மாதம் 5000 ரூபா செலவு பண்ணி. இதைத்தான் பார்த்துட்டு பெரியவங்க எங்கள் கால வாழ்க்கை வேறங்க. அன்றைக்கி பேண்ட்டில் சின்னதாக ஒரு கிழிஞ்சிருச்சுங்க, கோட்டை வந்துச்சு. மாற்றிடுவோமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு முக்கியமானதுக்கு போகிறோமேன்னு சொல்லி உள்ளே போகிறேன். 45 இடத்துல கிழிஞ்சிருக்கு. புதுசு பேண்ட்டே அதானா. நான் ஒரு கிழிவுக்கு போய் 45 கிழி வாங்கிட்டு வர முடியுமா? அப்படியே கட் பண்ணியாச்சு.